பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்க? இன்டகரல் 0 to pi by 2 e power x பெருக்கல் 1 plus sin x divided by 1 plus cos x into dx. ஸோ இப்போ நம்ம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ கொடுத்துருக்கத வந்து என்னது, நான் வந்து I அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். ஸோ let I is equal to integral 0 to pi by 2 e power x பெருக்கல் 1 plus sin x divided by 1 plus cos x into dx. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது, இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I is equal to integral 0 to pi by 2 e power x. e power x வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இதை வந்து என்னது, நான் ரெண்டு டேர்மா பிரிக்கிறேன். எப்படி பண்றேன் அப்படின்னா வந்து 1 divided by 1 plus cos x plus sin x divided by 1 plus cos x. நாம யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் தான் நான் இங்க எழுதியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இன்டகரல் 0 to pi by 2 e power x. இந்த 1 plus cos x க்கு பதிலாக என்ன பண்றேன் அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் 1 plus cos 2 theta is equal to 2 cos square theta அப்படின்னு தெரியும். இங்க 2 தீட்டாக்கு பதிலாக என்னது, எனக்கு x இருக்குது அப்படின்னா தீட்டாங்கிறது என்னது, x by 2. ஸோ இங்க 1 divided by 2 cos square x by 2. ஓகே, பிளஸ் அதே போல இங்க என்னது 2 cos square x by 2. ஓகே, இந்த sin x பதிலா என்ன பண்றேன் அப்படின்னா வந்து sin 2 theta அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், 2 sin theta cos theta. ஓகே, ஸோ நமக்கு 2 theta வேண்டாம், வெறும் x தான் வேணும் அப்படின்னா 2 theta வந்து x மாறும்போது தீட்டாங்கிறது என்னது x by 2 மாறும். ஸோ அப்போ இது வந்து என்னது 2 sin of x by 2 அப்புறம் cos of x by 2. ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணலாம். 2 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு காசும் கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்க இன்டகரல் 0 to pi by 2 e power x. இது வந்து என்னது நமக்கு இங்க 1 by 2. ஓகே, 1 by காசுங்கிறது என்னது நமக்கு சீக்கன். ஸோ சீக்கன் ஸ்கொயர் x by 2. ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்னது பிளஸ் இங்க சைன் இருக்குது, இங்க காசு இருக்குது. therefore இது வந்து என்னது tan of x by 2. ஓகே, ஸோ இங்க dx இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இதுல இருந்து ஒரு 1 by 2 வந்து என்னது வெளியில எடுக்க போறேன். ஸோ 1 by 2 இன்டகரல் 0 to pi by 2 e power x. ஓகே, 1 by 2 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா என்னது, மீதி இங்க என்ன இருக்கும், வெறும் சீக்கன் ஸ்கொயர் x by 2 இருக்கும். இங்க வந்து என்னது எதுவுமே இல்லைங்கிறதுனால ஒரு 1 by 2 வெளியில எடுத்த காரணத்தினால இங்க ஒரு 2 வந்து ஆட் ஆகிக்கிறோம். ஸோ 2 tan of x by 2 dx. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு சின்ன ரிசல்ட் நான் சொல்றேன் நான். அதாவது e power x f of x plus f dash of x இப்படி இருக்குது அப்படின்னா இதை இன்டர்ல ஒரு dx அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா e power x f of x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இதை நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ப்ராடக்ட் ரூல்ல இருக்குது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் e power x வச்சுட்டு f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x பிளஸ் f of x வச்சுட்டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும் நமக்கு e power x கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு இங்க e power x காமனாக எடுத்துட்டோம்னா இதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் தான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து என்னது f of x அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 tan x by 2 தான் எடுக்கிறேன் நான். ஸோ 2 tan of x by 2. ஓகே, ஸோ f dash of x அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்க இந்த 2 அப்படியே இருக்கும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணது நமக்கு சீக்கன் ஸ்கொயர். ஸோ சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் x by 2. இங்க வந்து என்னது வெறும் x இல்ல x by 2 இருக்குது, அதனால x by 2 தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அது டிஃபரன்ஷியேட் பண்ணது 1 by 2 கிடைக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் x by 2. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வந்து என்னது, அதாவது இந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி
இதுக்கு இருக்குது. ஓகே, அதாவது இன்டர்வல் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஓகே, இது வந்து என்னது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, ஆன்சர் என்னது இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது 2 tan x/2. ஸோ 2 tan ஆஃப் x/2. ஸோ இங்கே லிமிட் வந்து என்னது 0 π/2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 1/2 இருக்குது, இந்த உள்ள ரெண்டையும் நான் இங்கே வெளியில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தது போக இங்கே மீதி என்ன இருக்கும் நமக்கு, இங்கே இ பவர் எக்ஸ் tan x/2. ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே இ பவர் π/2 பெருக்கல் tan ஆஃப் π/2 டிவைடட் பை 2 அப்படின்னு என்னது π/4 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்றேன், இ பவர் 0. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், tan 0 வந்து 0 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் tan π/4 வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு மொத்தமாக என்ன கிடைக்குது, இங்கே இ பவர் π/2 பெருக்கல் 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நம்மளுடைய ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இன்டகரல் ஆஃப் 0 to π/2 இ பவர் எக்ஸ் பெருக்கல் 1 பிளஸ் sin x டிவைடட் பை 1 பிளஸ் cos x dx is equal to e power π/2. ஸோ இதை தான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.